ஹலோ ஆல், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. 3 பெரிய பல்லாரி, அதுக்கப்புறம் வந்துட்டு 3 தக்காளி, அப்புறம் 2 கேரட்டு, 2 பொட்டேட்டோ, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட வந்துட்டு பச்சை பட்டாணி. நீங்கள் கடையில் வாங்குகிற ட்ரை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. என்கிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சு, நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, பொட்டேட்டோ எல்லாத்தையும் சேர்த்து பண்ணப்போ இன்னும் நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்ற வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது கொஞ்சம் மாவு போல் ரைஸோட மிக்ஸ் ஆகி வர்றப்போ ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கட் பண்ணுறப்போ சாப்பர்லாம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அது இனி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளுடைய வேலையெல்லாம் முடிக்கும். ஆக்சுவலாக இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு எனக்கு டோட்டலாக 30 மினிட்ஸ் ஆச்சு. நான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ். அதுக்கப்புறம் குக்கரில் விசில் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். முன்னாடியே வந்துட்டு 2 டம்ளர் ரைஸ் எடுத்து நான் ஊற வச்சு வச்சிட்டேன். அதுனால எனக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கையிலே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதர் வேலை பண்ணுறப்போ ரைஸ் எடுத்து ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் நார்மல் ரைஸ் தான் போடுறேன், பாஸ்மதி இல்லை. வீட்டில் குக் பண்ணுற ரைஸ் தான். இது கூட எல்லா கரம் மசாலாஸும் கொஞ்சம் பீல் ஆஃப் எடுத்து போட்டு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையுமே போட்டு பொரிச்ச உடனேவும் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் இனி கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதனால கூட போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருந்தோம். அதனால் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக மர்ச் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ தக்காளி நல்லா மெர்ச்சாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம அது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டோம் அப்படின்னா ரைஸ் 2 டம்ளர்னாலும் ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய கிடைக்கும். வெஜிடபிள்ஸ் நிறைய போடுறப்போ ஸோ நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியுமோ வெஜ் ரைஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒரே டைமில் எல்லா நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு நான் ஆல்ரெடி மொத்தமாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நான் மொத்தமாக வெஜிடபிள்ஸ் வாங்குறப்போ இஞ்சி வாங்கிட்டு வந்து பூண்டு வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சப்போ அந்த வீக் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. புளிச்ச வடை அந்த மாதிரி எதுவுமே வராது. கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட நம்ம பண்ணுறது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த டம்ளருக்கு வந்துட்டு நான் 2 டம்ளர் அரிசி போட்டு அதுக்கு நான் ஒரு 5 டம்ளர் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, ஸோ குக்காக வேணும். நம்ம தண்ணி கம்மியாக வச்சோன்னா நமக்கு குக்கரில் ரைஸே கிடைக்காது, குச்சி மாதிரி இருக்கும் சாப்பாடு. தண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா நம்ம பாத்திரத்தில் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சு விட்டுடலாம். ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்துட்டு நான் வெயிட் பண்ணுவேன். கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இஃப் எனிதிங் மீன்ஸ் யூ கேன் பின் இட் மை கமெண்ட் பாக்ஸ். ஓகே, டேக் கேர், பை பாய்.